இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தியான பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னா, இயேசு வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள், அதான் மீட்பின் நாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நாளுக்கென்று ஒரு முத்திரை, அதாவது ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாமல், அந்த சீல் இல்லாமல் அந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆகையினால அந்த சீல், அதாவது ஒரு உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறவங்களுக்கு எப்படி ஒரு ஏர் டிக்கெட் முக்கியமோ, ஒரு பாஸ்போர்ட் முக்கியமோ, அப்படி போல் நம்ம அந்த பரலோக பிரயாணத்துக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த முத்திரை நமக்கு வேணும். அது அவ்வளோ முக்கியம். அப்போ அந்த முத்திரையை பெற்ற அந்த ஆவியானவரை, அந்த முத்திரையை நமக்கு கொடுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி நம்ம அவரை துக்கப்படுத்தும் அப்படின்னு அடுத்த வசனம், சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இதெல்லாத்தையும் உன்னை விட்டு விலக்கு. ஏன்னா இதெல்லாம் இருக்கும் பொழுது, கசப்பு இருக்கிற இடத்துல அவர் துக்கப்பட்டுட்டே தான் இருப்பார். கோபம் இருக்கிற இடத்துல அவர் துக்கப்பட்டுட்டே தான் இருப்பார். அப்போ கேட்கலாம், நீங்கள் கோபமே வராதாங்களா? கோபம் வரும். அப்போ என்ன பண்ணுங்க, உடனே அதை டீல் பண்ணுங்க. உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னே அதை தணிஞ்சு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. இங்கே வேறு என்ன இருக்குது? வேறு வசனம் இல்லையே. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அடுத்த வசனமே சொல்கிறாரு, எப்படி அவர் துக்கப்படுவார்? கசப்பு இருந்தால் துக்கப்படுவார், கோபம் இருந்தால் துக்கப்படுவார், கூக்குரல், தூஷணம், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குன்னா அவர் துக்கப்படுவார். அப்போ இந்த சுபாவம் எதுவுமே ஒரு மனுஷனுக்குள்ளே வராதானா? வரும். ஆனால் நாம் அதை அப்பப்போ டீல் பண்ணுறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவர் எனக்கு இது வேண்டாம், ஆண்டவரே இந்த கசப்பு வேண்டாம், இந்த கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நீங்கள் துக்கப்படுவீங்கனால் ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. அப்போ கொஞ்சம் தயவா இருங்களாம்ப்பா. ஏன்ப்பா ஒருத்தர் கடித்து பச்சித்து கொள்கிறீர்கள்? கொஞ்சம் தயவா இருங்களேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறார். கொஞ்சம் தயவா இருங்களேன். ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம், ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஏழையை பார்க்குற ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறோம், அவன் மேலே தயவு பாராட்டுறோம். அந்த தயவு இல்லைங்க, இது உங்கள் சகோதரன் மேலே, உங்க கூட இருக்கிறாங்க, கொஞ்சம் சகோதரி மேலே கொஞ்சம் தயவாக இருங்க, மன உருக்கமாக இருங்க. இருந்து என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியாதா? மன்னிச்சிருங்களேன். மன்னிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகளாகி. நம்ம இதை செய்யும் பொழுதுல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமாம், கரெக்டு. இதை நான் செய்யும் பொழுது நம்மளை நாமளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆமாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால நான் இதை செய்கிறேன், நான் இப்படி நடந்து கொள்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவாய், மன உருக்கமாய், கிறிஸ்து மன்னித்தது போல நானும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. பாரு, இதை பாரு, எப்படி அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். பலின்னா ரோமர் 12 ஜீவ பலி. என்னால் இதெல்லாம் செய்ய முடியல, ஆனாலும் நான் தேவனுடைய அந்த எரிகிற பலிபீடத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரை. என்னை நான் ஜீவனுள்ள பலியா, உயிருள்ள பலியா ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு அப்படிதான், அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், சுகந்த வாசனையான காணிக்கையாக மாறினார், பலியாக ஒப்பு கொடுத்து. பாரு, என் அன்பு எப்படிப்பட்ட அன்பு! தன்னுடைய அன்பை நமக்கு இப்படி தான், இதை செஞ்சு தான் வெளிப்படுத்தினார். அப்போ அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்களும் அதே போல் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் என் பிள்ளையாக இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட மாட்டார், மாறாக அவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்குள்ள அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுவார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம சந்தோஷப்படுத்துவோமா? God bless you.